அந்த இடத்துக்குரிய ஆதிபத்தியத்தை அவர்கள் கெடுத்து விடுவார்கள். ஸோ இதெல்லாம் நம்மை வந்து நிறைய விஷயங்களிலிருந்து தோஷங்களிலிருந்து நம்ம என் இனிய காலை வணக்கங்கள். இந்த மாசி மாதமே சிவனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. சிவனுக்குரிய முக்கியமான தினங்கள் இந்த மாசி மாதத்திலே வழிபாடு செய்கிறார்கள் சிவனை. நாமும் சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய தேதி 18ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 புதன்கிழமை மாசி மாதம். இன்றைய சூரிய உதயம் 7:30க்கு, சூரியாஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி வளர்பிறை பிரதமை திதி முடியும் நேரம் இன்று இரவு 7:27க்கு. அதன் பிறகு துவிதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 11:46க்கு. அதன் பிறகு பூரட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:29 8:58 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:55 4:25 வரை. இரவு வேளையில் 8:23 10:22 வரை. ராகு கால நேரம் இன்று மதியம் 1:26 2:55 வரை. யமகண்ட நேரம் காலை 8:58 10:28 வரை. கூலிகன் காலை 11:57 மதியம் 1:26 வரை. சந்திராசிரம ராசி இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மாலை 5:30க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு நிறைவு, மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு நட்பு, கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சக ராசிக்கு அலைச்சல், தனுசு ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு துயரம், கும்ப ராசிக்கு சலனம், மீன ராசிக்கு முயற்சி. தொடர்ந்து நம்ம என்னென்ன கிரகங்கள் இந்தந்த ராசியில் இருக்க பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் இறுதியாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் ராகு, கேது. இவைகள் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. இவைகள் சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்திலே. ராகு கேதுகள் அவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால் எந்த இடத்துல எந்த ராசியில் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்களோ அந்த காரகத்துவத்தை அவர்கள் அப்படியே எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய ஆதிக்கம் தான் அங்கே நடக்கும். சரிங்களா? மேலும் இவர்கள் அதாவது இவர்களோட குணம் எப்படின்னா, ராகுவுக்கு சனியோடைய குணங்களும் கேதுவுக்கு செவ்வாயுடைய குணங்களும் ஒத்து இருக்கும் என்று சொல்கிறார்கள். மற்றபடி இவர்கள் இருக்கும் ஸ்தானம் எது நம்மளுக்கு நல்ல ஒரு இடமா இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களுடைய லக்கணத்திற்கு 3, 6, 10, 11 ஆகிய வீடுகளில் இவர்கள் நல்ல ஒரு பலனை கொடுப்பார்கள். ஒரு லாபங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். எந்த விதத்திலையும் லாபங்கள் கொடுக்கக்கூடியவர்கள், பண வசதி, இதெல்லாம் இவர்கள் இந்த இடங்களிலே உங்கள் ராசி கட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களே இவர்கள் கொடுப்பார்கள். மற்றபடி இவர்கள் கேந்திர கோண வீடுகளில் இருந்தால், அதாவது 1, 4, 5, 7, 9, 10 ஆகிய பாவங்களிலே இவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் என்றால் ராகு அல்லது கேது, அவர்களால் நல்ல பலன்கள் கொடுக்க முடியாது. அந்த இடத்துக்குரிய ஆதிபத்தியத்தை அவர்கள் கெடுத்து விடுவார்கள். ஸோ இவர்களுடைய தசாபுத்தி காலங்களே இவர்களுடைய பலன்களை, நல்ல பலன்களோ அல்லது தீய பலன்களோ இவர்கள் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். முழு உரிமையை இவர்கள் எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அந்த வீட்டில் இருக்கிற முழு உரிமையை இவர்கள் எடுத்துக்குவார்கள். அந்த இடத்திற்கான கிரகத்தின் குணங்களை ஒத்தே இவர்கள் வேலை செய்வார்கள். சரிங்களா? பொதுவாகவே நம்ம ராகு கேது தசா நடக்கும் பொழுது நம்ம ஆன்மீகமாக நல்ல தெய்வ பக்தியோடையும் நல்ல செயல்பாடுகள், நல்ல தான தர்மங்கள் செய்து இருந்தோம் என்றால் இவர்கள் நமக்கு நன்மையே செய்வார்கள். அதாவது பொதுவாகவே நாம் எல்லோருமே எப்பொழுதுமே ஒரு நல்ல பண்பாளர்களாக இருந்தாலே, பிறருக்கு உதவி செய்யும் குணம், நல்ல பக்தி, பிறர் மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்ளக்கூடிய குணங்கள் எல்லாம் நமக்கு அமர்ந்திருந்தாலே, பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் இருந்தாலே நம்மளுக்கு இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். மற்றபடி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம பெரிய பெரிய குருமார்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேலூர் தோழி பங்கன் என்பது அந்த
கிரகங்களை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய மந்திரங்கள், ஜபங்கள், பாடல்கள், ஆழ்வார்களுடைய பாடல்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது நம்மளுக்கு. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம படிச்சுட்டு வந்தோமா, நம்ம மனசும் சாந்தி அடையும். நாமும் வந்து நம்மளுக்கும் ஒரு நல்ல அருள் தெய்வத்திட்டிருந்து கிடைக்கும். என்னதான் எல்லாரும் சொன்னாலும் கர்மத்தை நம்மால் வெல்ல முடியாது. இது இப்படி நடக்கணும் என்றால் இப்படித்தான் நடக்கும் என்று நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட தெய்வத்தால் நம்மளுக்கு தெய்வ பலம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய மனசும் நல்ல சுத்தமாக இருந்து பிறருக்கு கேடு நினைக்காதவர்களாக நாம் இருந்தாலே அந்த தெய்வ பலம் நம்மை வந்து நிறைய விஷயங்களிலிருந்து தோஷங்களிலிருந்து நம்ம காப்பாற்றுவார். அந்த தகுதி நம்மளை வளர்த்து கொள்ளணும். தெய்வத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு இருந்தாலே இந்த மாதிரி தவறான குணங்கள் எல்லாம் நமக்கு வராது. அதற்கு தேவை வழிபாடு, அதாவது கால நேரம், அதாவது நிறைய நல்ல நல்ல நாட்கள், விசேஷ நாட்கள் நமக்கு இருக்குது. பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த தேதி அந்த நாட்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து எது நமக்கு சுலபமானது, எது நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது என்பதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்களே சொந்தமாக முயற்சி செய்து வழிபாடுகள் எல்லாம் செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை நமக்கு கட்டாயமாக இருந்தாக வேண்டும். நல்ல குணங்களோடும் நாம் வாழ வேண்டும். பிறரை வாழ வைக்க குணம் இருந்தாலே நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்துவிடும். அன்பான உள்ளம், அதாவது மனசு வந்து அன்பு என்று நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, நிறைய அன்பு மனசில் இருந்தாலே நம்மளுக்கு தெய்வத்துடைய அருள் கிடைச்சிரும். அது அன்பே சிவம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதை தான் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து என்னுடைய பதிவுகளில் ஜோதிடத்தில் உள்ள சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்வதனால் உங்களுக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து நீங்கள் பார்த்து கொண்டு ஏதோ உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.